கணிதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பெரிய ஆனா ஒண்ணுக்கொன்னு எதிரா இருக்கிற சக்திகள் இருக்கு. ஒண்ணு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறதுக்கான அடையாளம், இன்னொன்னு எல்லாமே அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடு. ஆமாங்க, ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டி, அதாவது பூஜ்யம் மற்றும் முடிவிலி. இந்த ரெண்டு மர்மமான விஷயங்கள் எப்படி நம்ம உலகத்தையே உருவாக்குதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்கள யாராவது நீ ஒரு ஜீரோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு அவமானம் இல்லையா? ஜீரோனா என்ன? ஒண்ணுமே இல்ல, வேல்யூ இல்லாதது அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்மளோட இந்த மொத்த டிஜிட்டல் உலகத்துக்கும் ஆதாரமே அந்த ஒண்ணுமே இல்லாத ஜீரோ தானே சொன்னா நம்புவீங்களா? வாங்க, ஜீரோ பத்தி நாம வச்சிருக்கிற எல்லா எண்ணத்தையும் மாத்த போற ஒரு பயணத்துக்கு நாம ரெடி ஆகலாம். ஜீரோவோட கதை இருக்கே, அது நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பழசு. அது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட சர்ச்சைகள் நிறைஞ்சது. சரி வாங்க, அதோட ஆரம்பத்துல இருந்து பாப்போம். யோசிச்சு பாருங்க, இல்லாத ஒரு விஷயத்த எப்படி ஒரு நம்பரா சொல்றது? இதுதான் அந்த காலத்துல இருந்த எல்லா நாகரிகங்களுக்கும் இருந்த ஒரு பெரிய தலைவலி. எகிப்தியர்கள்லாம் நிஃபர்னு ஒரு வார்த்தை வச்சிருந்தாங்க. அதுக்கு அர்த்தம் ஒண்ணுமில்லாத நிலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதை வச்சு உங்களால கூட்டவோ கழிக்கவோ முடியாது. அது ஜஸ்ட் ஒரு ஐடியா, அவ்ளோதான். ஜீரோவோட பயணம் 1-2 வருஷம் இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷ பயணம் அது. முதல்ல பாபிலோனியர்கள், அவங்க ஜீரோவை ஒரு விடுபட்ட இடத்த நிரப்புறதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டரா மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனா உண்மையான புரட்சியே நடந்தது நம்ம இந்தியால தான். இங்கதான் சூன்யம்ங்கிற பேர்ல அது வெறும் பிளேஸ் ஹோல்டரா இல்லாம ஒரு முழுமையான நம்பரா அவதாரம் எடுத்தது. ஆனா கதை இதோட முடியல. இந்த ஜீரோ ஐரோப்பாக்கு போனப்போ ஒரு பெரிய தத்துவ போரையே சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. பாபிலோனியர்களுக்கு ஜீரோங்கிறது இந்த இடத்துல ஒண்ணுமில்லன்னு சொல்ற ஒரு சிம்பல், அவ்வளவுதான். ஆனா நம்ம இந்திய கணித மேதைகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த ஒண்ணுமில்லாத இடத்துக்கு ஒரு பவரை கொடுத்தாங்க. இனிமே உன்னை கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலான்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லைங்கிற ஒரு விஷயம் முதல் முறையா கணக்குல ஒரு கருவியா மாறுச்சு. இது ஒரு சின்ன விஷயம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். சரி, ஜீரோ ஐரோப்பாக்குள்ள நுழையுது. ஆனா அங்க அது ஒரு நம்பரா பார்க்கல, ஒரு பெரிய ஆபத்தா பார்த்தாங்க. குறிப்பா கிரீக்க தத்துவத்துல ஒண்ணும் இல்லன்னு ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் படைச்ச இந்த பிரபஞ்சத்துல காலி இடமே கிடையாதுங்கிறது அவங்க நம்பிக்கை. அப்போ ஜீரோனா என்ன? கடவுளுக்கு எதிரானது. அதனாலதான் அத சாத்தானோட நம்பர்னு சொல்லி கிட்டத்தட்ட 1500 வருஷம் தடை செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க. தத்துவம் மதம்னு எல்லாரும் வேண்டாம்னு சொன்னாலும் பணம் வேற மாதிரி பேசுச்சு. வர்த்தகம் பண்றவங்களுக்கும் கணக்கு பார்க்கறவங்களுக்கும் ஜீரோ ஒரு வரம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த சிக்கலான ரோமன் நம்பர்ஸை வச்சு கணக்கு போடுறத விட ஜீரோவை வச்சு கணக்கு போடுறது பல மடங்கு சுலபமா இருந்துச்சு. கடைசியில தத்துவத்தை விட வியாபாரத்தோட தேவை பெருசா இருந்ததால ஜீரோவை ஐரோப்பா மெதுவா ஏத்துக்க ஆரம்பிச்சுது. என்ன ஒரு முரண்பாடு பாத்தீங்களா? அன்னைக்கு சாத்தானோட நம்பர்னு ஒதுக்கப்பட்ட அதே ஜீரோ இன்னைக்கு நம்ம நாகரிகத்தோட இதய துடிப்பா இருக்கு. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ, உங்க கையில இருக்கிற போன், இன்டர்நெட் எல்லாமே 0-1 அப்படிங்கிற பைனரி மொழியில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி போட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாத்தையுமே சாத்தியமாக்கிட்டு இருக்கு. சரி, நாம இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைங்கிற ஜீரோவோட கதைய பார்த்தோம். இப்போ வாங்க அதோட மறுபக்கத்துக்கு போலாம். எல்லாமே அப்படிங்கறத குறிக்கிற முடிவெளி, அதாங்க இன்ஃபினிட்டி. அதோட மர்மமான உலகத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம். முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு நம்பர் கிடையாது. அது உங்களால போய் தொடவோ அதை வச்சு கணக்கு போடவோ முடியாது. அது ஒரு டெஸ்டினேஷனும் கிடையாது. அது ஒரு டைரக்ஷன், முடிவே இல்லாத ஒரு பயணத்தை தான் அது குறிக்குது. கிரேக்கர்கள் இத அபீரியான்னு சொன்னாங்க, அதாவது எல்லையே இல்லாததுன்னு அர்த்தம். நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறோமே அந்த அழகான சிம்பர், அத 17ஆம் நூற்றாண்டுல ஜான் வாலஸிங்கிற ஒரு கணக்கு மேதை தான் உருவாக்குனாரு. சரி, இப்போ ஒரு கேள்வி. இன்ஃபினிட்டினா முடிவே இல்லாதது, கரெக்டா? அப்போ எல்லா இன்ஃபினிட்டியும் ஒரே சைஸ் தான் இருக்கணும்ல? ஆனா நான் இல்லன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ஜார்ஜ் கேண்டர்னு ஒரு கணித மேதை சில இன்ஃபினிட்டிகள் மத்ததை விட ரொம்ப பெருசுன்னு நிரூபிச்சு மொத்த கணித உலகத்தையுமே அதிர வச்சாரு. அது எப்படி சாத்தியம்? வாங்க சிம்பிளா யோசிப்போம். இப்போ 1 2 3 4ன்னு முழு எண்களை நாம வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஒரு இன்ஃபினிட்டி. ஆனா வெறும் 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கிற நம்பர்ஸை வரிசைப்படுத்த முடியுமான்னு பாருங்க. 0.1, அப்புறம் 0.11, அப்புறம் 0.111. நீங்க அடுத்த நம்பருக்கு போகவே முடியாது, ஏன்னா அதுக்கு நடுவுல இன்னும் கோடிக்கணக்கான நம்பர்ஸ் இருக்கும்.
அதனாலதான் முழு எண்களோட இன்ஃபினிட்டிய எண்ணக்கூடியதுன்னும் தசம எண்களோட இன்ஃபினிட்டிய எண்ணவே முடியாததுன்னும் சொல்றாங்க. கேக்குறதுக்கு நம்ம காமன் சென்ஸுக்கு எதிரா இருந்தாலும் இதுதான் கணக்குப்பூர்வமான உண்மை. இப்போதான் அசல் கிளைமேக்ஸ். நம்மளோட 2 ஹீரோக்களையும் 0 அப்புறம் இன்ஃபினிட்டி ரெண்டையும் நேருக்கு நேரா மோத விட போறோம். கணக்குலயே ரொம்ப ஆபத்தான தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம். ஒரு நம்பரை 0வால வகுக்க போறோம். இந்த புதிரை விடுவிக்க நாம திரும்பவும் ஸ்கூலுக்கு போகணும். அங்க படிச்ச ஒரு சிம்பிள் ரூலை ஞாபகப்படுத்திக்கணும். வகுத்தல்னா என்ன, டிவிஷன்னா என்ன, அது வேற ஒண்ணுமே இல்ல, திரும்ப திரும்ப கழிக்கிறது தான். உதாரணத்துக்கு 15 3ஆல வகுத்தா என்ன வரும்? இப்ப அந்த ரூலை யூஸ் பண்ணுவோம். 15ல இருந்து எத்தனை தடவை 3 கழிச்சா 0 வரும்? கணக்கு போட்டு பாருங்க. சரியா 5 தடவை. அதனாலதான் பதில் 5. ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்போ அதே ரூல 1 0வால வகுக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். சரி, 1ல இருந்து எத்தனை தடவை 0வா கழிச்சா 0 வரும்? முதல் தடவை கழிச்சா பதில் 1. 100வது தடவை கழிச்சாலும் பதில் 1 தான். நீங்க இன்ஃபினிட்டி தடவை கழிச்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்க 0வை தொடவே போறதில்ல. இந்த ப்ராசஸ்க்கு ஒரு முடிவே கிடையாது. இந்த ஒரு காரணத்தினால தான் கணக்குல 1/0ஓட ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா வரையறுக்கப்படாதது, அதாவது அன்டிஃபைன்டுன்னு சொல்வாங்க. ஏன்னா அதுக்கான பதில கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்க்கே ஒரு முடிவில்ல. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு விசித்திரமான கேள்வி இருக்கு. 0/0 என்ன? 0ல இருந்து ஒரு தடவை 0வை கழிச்சா ஆன்சர் 0. அப்போ பதில் 1ஆ? இல்ல 2 தடவை கழிச்சாலும் ஆன்சர் 0 தான். அப்போ பதில் 2ஆ? உண்மை என்னன்னா, நீங்க 5ன்னு சொன்னாலும் கரெக்ட், 10ன்னு சொன்னாலும் கரெக்ட், 1,00,000ன்னு சொன்னாலும் கரெக்ட், எந்த நம்பர் வேணும்னாலும் பதிலா இருக்கலாம். ஒரே கேள்விக்கே இப்படி இத்தனை சரியான பதில்கள். அதனாலதான் இத நிர்ணயிக்க முடியாதது, அதாவது இன்டிட்டர்மினேட்னு சொல்றோம். அப்போ இவ்ளோ பெரிய பயணத்துக்கு பிறகு நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? 0 அண்ட் இன்ஃபினிட்டி இது ரெண்டும் வெறும் நம்பர்ஸ் கிடையாது, அதுக்கும் மேல ரொம்ப பெரிய விஷயங்கள். 0வோட உண்மையான சக்திய புரிஞ்சுக்க ஒரு அழகான ஓமை இருக்கு. அது ஒரு பஸ் சீட்ல போட்டிருக்கிற கைக்குட்டை மாதிரி. அந்த கைக்குட்டைக்குன்னு தனியா எந்த மதிப்பும் இல்ல, ஆனா அது அந்த சீட்டை புடிச்சு வைக்குது இல்லையா? அதே மாதிரிதான் 10ங்கிற நம்பர்ல 0வுக்கு மதிப்பில்ல, ஆனா அது அந்த 1 10வது இடத்துல உட்கார வச்சு அதோட மதிப்பை உயர்த்துது. கடைசியா பார்த்தா நம்ம பிரபஞ்சத்தோட 2 முக்கியமான தூண்களை நம்ம பார்க்கறோம். ஒன்னு 0, அதாவது ஒண்ணுமே இல்லாத வெற்றிடம். இன்னொன்னு இன்ஃபினிட்டி, அதாவது எல்லாத்தையும் உள்ளடக்குன முழுமை. இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு நேர் எதிரா இருந்தாலும் நம்ம பிரபஞ்சத்தையே வரையறுக்கிறது இந்த 2 ஐடியாக்கள் தான். அதனால இனிமே நீங்க 0வை பார்க்கும்போது அது சும்மா ஒண்ணுமில்லன்னு நினைக்காதீங்க. இன்ஃபினிட்டி பத்தி யோசிக்கும்போது அது வெறும் நம்பர்னு நினைக்காதீங்க. ஒன்னு எல்லாத்தோட ஆரம்பம், இன்னொன்னு எல்லாத்தோட முடிவு. இந்த 2 உச்சகட்ட எதிர்மறைகளும் இல்லாம நம்மளோட இந்த யதார்த்தம் சாத்தியமாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க.